உள்ளுக்குள்ள அந்த இந்த சந்தி தாண்டி உள்ளுக்குள்ள போவோம். கண்டமே இல்லை. எனக்கு வருத்தம் வந்ததோட நான் வந்து அந்த சாயடைக்கு முன்னால இருந்து சுகமாகி எங்கே போனவர்? தொண்டமாத்துல இருந்து இந்தியா கோடிக்கரைக்கு போனவர். அவற்றை இஞ்சத்தியாலோ வெல்வெட்டித்துறையாலோ தொண்டமானார். அவர் அங்கேருந்து பேருந்து அங்கேருந்து நீந்தி ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வீஸ் என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் செல்வச்சன்னதி ஆலயத்தில் தான் தற்போது வருகை வந்திருக்கிறோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் பெருந்திரளான மக்கள் இன்றைய தினம் கோயிலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருக்கிறார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். தற்போது நாங்கள் மோட்டர் சைக்கிளில் இந்த செல்லச்சந்நிதி ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது அந்த பலாலியில் இந்த பீச் மாதிரி இராணுவத்தினரால் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியூடாக செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஆமாம்மா தேங்காய் என்ன விலை போகுது இப்போ? வெங்காயம் ஓ வெங்காயம் 200 230. ஆ
அங்கே போனால் மற்ற மற்ற நாடுகளில் நெல்லாக்கி கொண்டு இருப்பாங்க. பொழுது போகும் வெள்ளிக்கிழமை வரலாம். இந்த சந்தி தாண்டி உள்ளுக்குள்ள போவோம். கண்டனம் இல்லை அடி இதற்கு வெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை. வெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த மண்ணால் குளிக்கிறேன். அம்மா ஓலாப்பட்டி என்ன விலை? இதுகள் என்ன விலை பட்டி? இது 600 இது 600. இது 400. இது 400. இது புட்டை மாவு வைக்கிறது இது 100. 100. இது சோடு 150. சோடு 150. இது என்னங்க பொட்டகம் என்னவே? மூடு வட்டியாக ஒரு திறந்த காட்டுங்க. மூடு பட்டி. இது என்ன காசுகள்? சாப்பாடு வச்சு மூடு அம்பேற்காரு. சாப்பாடு வச்சு இது இல்லாமல் நீங்களும் பின்னினது? விலைக்கு வாங்க. சரி. வருத்தம் இங்க வந்து நின்றது. அதுக்கு பிறகு ஐயா மாதிரி என்ன உட்காந்து வர சொல்லி சொல்லுறது. நான் இங்க வந்து இங்க ஐயாவுக்கு இங்க சமைப்பேன் மடத்துக்கு. எப்பவும் சமைச்சு விட்டுட்டு தான் அன்னதானம் கொடுக்க சொல்லி விட்டுட்டு தான் இங்க வந்தது. 75ல இருந்து நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். 75ல எனக்கு வருத்தம் வந்ததோட நான் வந்து அந்த கடைக்கு முன்னால இருந்து சுகமாகி இந்த நைனாதேவியில போய் தோஞ்சிட்டு வாண்டு உங்கள் போது ஒரு பொடிக்கனை எனக்கு வந்து சொல்லி நான் இந்த நைனாதேவியில போய் தோஞ்சி குளிச்சு வந்து அதுக்கு பிறகுதான் நான் மெல்ல மெல்ல இங்க வந்து ஒரு கிழமைக்கு இருக்கா வந்து நின்றுட்டு ஒரு மாதத்துக்கு இருக்கா வாரது. திருவிழா காலத்துல வந்து நிக்கிறது. தைப்பூசம் திருவிழா கந்து கட்டி அதுகளுக்கு எல்லாம் பெரிய இதுகளுக்கு வருவேன். மற்ற வெள்ளிக்கிழமையில இந்த நாள் வியாழக்கிழமை வந்து மடத்துல சமைச்சு போட்டு வந்து அது அன்னதானம் கொடுக்க. இப்ப சோறு இருக்குது அன்னதானம் கொடுக்குறாரு சாப்பிடுறாரு. அப்ப கொடுத்து போட்டு தானிஞ்சால இதுல வந்து இப்ப நிற்பேன். இங்க இருப்பேன். இப்ப 5-6 நாளைக்கு இருப்பேன். போயிட்டு போவேன். இந்த தேவையும் புத்தியாக வேணுமே வீட்டுக்கு போய் அப்படி போய் வர்றது. ஐயா இங்கே இது எத்தனை பேர் இருக்கணும் உங்க? 13 பேர் இருக்கணும். அப்போ சாப்பாடு எல்லாமே சாப்பாடு என்ன மாதிரி சரிங்கண்ணா பிரச்சனை இல்லை. இப்போ முதல் கட்டிலையில் இப்போ கட்டிலெல்லாம் தந்துருக்கீங்கண்ணா. சாப்பாடுகள் பிரச்சனை இல்லைண்ணே. உங்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்குது? உடுப்புகள் என்ன ஆக்கள் குணம் தெரியணுமோ? சாரம் எல்லாம் குணம் தார வேணும். குணம் தெரியணும் பிரச்சனை இல்லை. அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களோ? எல்லா ஒரு குறையும் இல்லையோ? குறை ஏதும் இருக்கோ இல்லையா? இந்தியாவுக்கு போய்
இவர் சொல்லுங்கள் இது இவர் என்ன இந்தியா போனவரோ? வேறு இந்தியாவுக்கு போய் இங்கேருந்து இந்த முகத்துவாரத்தில் இருந்து எங்கே போனவர்? தொண்டமானத்தில் இருந்து இந்தியா கோடிக்கரைக்கு போனவர். அவர்கிட்ட இங்கேத்தியாலோ வெல்வெட்டித்துறையாலோ? தொண்டமானார். அவர் அங்கேருந்து சேர்ந்து அங்கேருந்து நீந்தி இங்கே வந்து சேர்ந்தவர். இங்கே இலங்கைக்கு வந்தது. இந்தியாவிலேருந்து தனுஷ்கோடி அதிலேருந்து இங்கேருந்து முகத்துவாரத்துலேருந்து துவங்கி இந்தியா கோடீஸ்வரம் போய் அங்கேருந்து நீந்தி இங்கே வந்து அவருக்கு என்ன பெயர்? அவருக்கு நவத்திரசாமி. நவத்திரசாமி. எத்தனை வயசு அவருக்கு அப்போ போய்க்கு? சாய்க்கு ஒரு 80 கிட்ட வரும். சரி, அவர் பேருந்து நீச்சலில் போய் வந்து தான் பெரிய சாதனை எல்லாம் செய்தவர். செய்து பேருந்து வந்து கடலுக்கு பீச்சுக்கு கண்டு போடுவார். பீச்சுக்கு போனதுல பெரிய போட்டு தான். சரி, அவர்கிட்ட வரலாறு பெருசு. சரி என்ன நன்றி என்ன. போட் கிடக்கு பாருங்க. சரி. இதெல்லாம் பாருங்க, அந்த இந்திய வெல்வெட்டித்துறையிலேருந்து இந்தியாவுக்கு பிரயாணம் இந்த நீந்தி போன ஒரு தமிழன் அவருடைய ஞாபகமாக இதில் வச்சிருக்குது பாருங்க. இதெல்லாம் வெளியே கடை பாருங்க. அதில் அவற்றை வரலாறுகள் என்ன வெளியிருக்குன்னு பாக்கின் நவரத்தின சாமி பாக்கு நீரினை தொண்டமனாறு